இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். குறிப்பாக 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இப்ப அவங்க எடுக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு தான் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயம் செய்ய போகுது. இந்த சமயத்துல நம்முடைய சேனல் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த கல்வியாளரை அறிமுகம் செய்யறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்வியாளர் திருமிகு GS ராமன் அவர்கள். 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டு என்ன படிப்புகள் படிக்கலாம், எந்த துறை எடுத்தா எப்படி அவங்க நம்ம ஷைன் பண்ண முடியும் வாழ்க்கையில, குறிப்பாக இன்ஜினியரிங் ஃபீல்டு எடுத்தீங்க அப்படின்னா அதுல என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக சார் வந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, எந்த படிப்புகள்லாம் எடுத்தவங்க படிக்கலாம், எந்த படிப்புகள் எடுத்தா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சொல்லுங்க சார். 12ஆம் வகுப்பு படித்ததுக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அவுட்லைன், ஜென்ரல் அவுட்லைன் நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் போகலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிசன் போகிறவங்க போகலாம், அண்ட் தென் மெடிசன்லேயே அதனோட சப் இது பேராமெடிசன் போகலாம். ஸோ அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அக்ரி இன்ஜினியரிங்கில் அக்ரி சைடில் மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. அக்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நஞ்சில்லா உழவு, இப்போ வந்து இயற்கை விவசாயம், அது சார்ந்த ஒரு பண்ணையம், இந்த மாதிரி இதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் மோர் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ லா ப்ரொஃபஷனுக்குமே மிகப்பெரிய டிமாண்ட். இப்போ கேஸு கோர்ட்டு அப்படின்னு இல்லாத எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக லா ப்ரொஃபஷனுக்கு மிகப்பெரிய டிமாண்டு. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயுமே வந்து வி ஹாவ் பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பேசலாம். ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி. வழக்கமாக மாணவர்கள்கிட்ட நீ எதிர்காலத்தில் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பெரும்பாலும் அவங்க சொல்லக்கூடியது நான் போலீஸ் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் ஆர்மிக்கு போகணும், டாக்டர் ஆகணும். அந்த கனவு வந்து இப்போ வந்து நிறைவேற முடியாத ஒரு ஆசையாக இருக்கக்கூடிய காரணத்தினால நிறைய மாணவர்கள் குறைஞ்சு போனதை பார்க்க முடியுது. ஆனா இந்த இன்ஜினியரிங் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பேஷன் கண்டிப்பா குழந்தைகள்கிட்ட எப்பொழுதுமே இருக்குது. கடந்த ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு எது அதிகமான ஆர்வம் இருந்துச்சு, இந்த வருஷம் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்குதா, இல்ல ஃபீல்டில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்குதா, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 வகையான டிசிப்ளினில் நம்ம வேலைக்கு போக முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது சார்ந்த ஒரு வெர்டிக்கல் ஒரு சைட்லையும். ரெண்டாவது சர்க்கியூட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், EEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், E&I எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லக்கூடிய இந்த சர்க்கியூட் பிரான்ச்சஸ்லையும். அப்புறம் நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் ட்ரெடிஷ்னலாக ஆரம்ப காலத்தில் இன்ஜினியரிங் அப்படின்னாலே நம்ம சிவில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான 3 வெர்டிகல்ஸ்லையுமே வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் என்னுடைய பார்வையில் நம்ம அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த இன்ஜினியரிங் இதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் இன்னும் டிமாண்டும் நிறையா வந்துருக்கு. ஓகே சார், ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு வினா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போகாதீங்க. பரவலாக வந்து மாணவர் மனசுலையும் சரி, பெற்றோர்கள் இடத்துலையும் சரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். எல்லாருமே வந்து எதை எடுத்து படிக்கிறாங்களோ அந்த படிப்பு பெருசாக எடுத்து படிக்காதீங்க, வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கும். யார் வந்து குறைவா தேர்ந்தெடுக்க படிக்கிறாங்களோ அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இது சரியான கருத்தா பாக்குறீங்களா? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்தியா வந்து ஏர்லியராக ஒரு 2000க்கு முன்னால், 2000க்கு முன்னால் 1990ஸ்லாம் வந்து பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம இந்த அக்ரியை டிபெண்ட் பண்ணி மித்த சின்ன சின்ன இதை வேலைவாய்ப்பை பொறுத்து தான் இருந்தது. எப்போ ஒரு ஐடி வந்து ஒரு க்ரோத் வந்ததோ 1995க்கு அப்புறம் 2000க்கு மேலே இன்றைக்கி இந்தியாவில் வந்து இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்னாலும் ஐடி கம்பெனியில் இல்லாமல் கிடையாது. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஃபினான்ஷியலாக சரி, அந்த என்டையர் ஃபேமிலியும் ஒரு ஃபினான்ஷியலாக அப்லிஃப்ட் ஆனது, இல்லை வந்து சோஷியலில் அவங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு இது எல்லாமே கிடைச்சதுக்கு காரணம் வந்து அந்த குடும்பத்தில் இருக்க நபர்கள் வந்து ஒரு ஐடி சம்மந்தமான போனது தான். ஐடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா இப்போ எல்லாம் ஐடி டவுனு, ரெசெஷன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு டெம்பரரி தான். இப்போ வந்து இந்த ஐடினோட வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இது எதை சார்ந்து இருக்கும்னா உலக பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கும். மெஜாரிட்டியாக நம்ம இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் மேஜராக வந்து US, யூரோப் மார்க்கெட்டை சார்ந்து இருக்கும். இப்போ வந்து இந்த வார், நம்ம ரஷ்யா உக்ரைன் வாரு, அதுக்கப்புறம் இஸ்ரேல் இந்த இஷ்யூஸஸ், இந்த சின்ன சின்ன இந்த பாலஸ்தீன இஸ்ரேல், அப்புறம் இப்போ ரீசெண்டாக இந்த ஈரான் இஸ்ரேல், இந்த மாதிரியான இஷ்யூஸஸ்னாலையும்
எக்கனாமி ஓவராலாக வேர்ல்டில் குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ்னாலேயும் தான் இது வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு சின்ன ஒரு இது தேக்க நிலை. ஓகே சார். ஓகே. பட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 2024 ஒரு செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டரில், அதாவது நம்ம ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து இது வந்து சரியாகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நாட் ஓன்லி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தான் படிக்கணும்னு இல்லை. இப்போ அதில் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்லேயுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ இசிஇயோ ட்ரிபிள்இயோ அதே மாதிரி நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் ட்ரெடிஷ்னல் மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் எல்லா இடத்துலையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதிகமான வேலை வாய்ப்புங்கிறது கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் வந்து இருக்குது. ஓகே சார். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும்? இப்போ ஐடி சம்மந்தமானதுக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வேலை வாய்ப்புனால என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு காலேஜஸ்லேயுமே ஒரு 4-5 டிகிரியை சப் டிவிஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் 2000க்கு அப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்தது. இப்போ அதில் இருக்கிற அபரிதமான வேலை வாய்ப்புனால என்ன பண்ணாங்க, இப்போ அதில் ஒரு ஸ்பெஷலைசேஷன், எப்படி ஒரு எம்பிபிஎஸ் காமனாக படிச்சுட்டு ஸ்பெஷலைசேஷன் எம்டி படிக்கும் போது தனியாக ஆப்தமாலஜி தனியாக படிப்பாங்க, அதே மாதிரி ஹார்ட்டுக்கு தனியாக படிக்கிறாங்க, அதே மாதிரி நியூராலஜி தனியாகவும், அதே மாதிரி கம்ப்யூட்டர்லையும் நிறையா ஸ்பெஷலைசேஷன் வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுட் கம்ப்யூட்டிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், ஏஐஎம்எல், டேட்டா சயின்ஸு, இந்த மாதிரி நிறையா வெர்டிகல்ஸில் வந்து கம்ப்யூட்டரில் வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரைட் காலேஜில் ரைட் கோர்ஸு ரைட் நாலேஜ் நம்ம வந்து அக்யூர் பண்ணால் போதும். வேலைங்கிறதுல ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ அதை நான் கேட்க வந்தேன். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இந்த ரைட் காலேஜ் ரைட் டிசிப்ளின் இந்த விஷயங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது, எந்த காலேஜ் எந்த ஒரு கிரைட்டீரியா நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம மாணவர்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு திண்டாட்டம் வந்து எப்படி ஒரு நல்ல காலேஜை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது. ஒரு நல்ல காலேஜ் அப்படிங்கிறதே நம்ம அவங்க கொடுக்குற விளம்பரத்தை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா 90% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. கண்டிப்பாக. அதில் வந்து அப்புறம் நீங்கள் உள்ளர போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஆஃப் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது சில இதில் 70% 80% மார்க் வாங்கினவங்க எலிஜிபிளாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. 100 பேர் இருக்காங்கன்னா ரியாலிட்டி ஒரு 20 பேர் 25 பேர் வேலை வாங்கியிருக்கோம். ஆனால் அவங்க கொடுக்குற கணக்கெல்லாம் தவறுதலான இருக்கும். அதில் நம்ம we want to be very careful. அப்போ ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து அந்த விளம்பரத்தை நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஒரு நம்ம சொல்கிறது இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கட்டும், எனி காலேஜ், ஒரு மெடிக்கலாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வெரி ஹைலி எக்யூப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன மீன்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது நம்மளோட அந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லி எக்யூப்டு. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருங்கிறது வந்து நம்ம கான்செப்சுவலாக இருக்கிறத தாண்டி ப்ராக்டிக்கல் ஓரியன்டுக்கு நிறையா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. அப்போ அதற்கு உண்டான ரைட்டு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கணும், ரைட்டு லேப் இருக்கணும், லேப் ஸ்ட்ரக்சர்ஸு, அதே மாதிரி அவங்களோட என்டையர் ஃபெசிலிட்டிஸ். இப்போ ஒரு காலேஜ் ரூம்ஸ்லாம் நம்ம கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருந்ததுன்னா இட் ஷுட் பி எக்யூப்டு வித் மாடர்ன் டூல்ஸு. இப்போ டிஜிட்டல் போர்ட்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் எல்லாமே இருக்குது. அப்போ இமிடியேட்டாக என்ன ஒரு ஆக்சஸ் வேணும், ரெஃபரன்ஸ் வேணும்னாலும் நம்ம இமிடியேட்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டி ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட குவாலிட்டி. ஸோ குவாலிட்டியை எப்படி நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ காலேஜோட குவாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக ஏஐசிடி, அண்ணா யூனிவர்சிட்டிலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நிறையா அது சட்டன் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. NBA அக்ரிடேஷன், அதே மாதிரி NIRF ரேங்கிங், NAC அக்ரிடேஷன், இந்த மாதிரி நிறைய நம்மளோட இந்தியன் அக்ரிடேஷன் ப்ரொசீஜர்ஸ், இன்டர்நேஷனல் அக்ரிடேஷன், ஆமாம் A+, இந்த மாதிரி இது ஒரு செகண்ட் ஃபேக்டர். ஒரு காலேஜ் அக்ரிடேட்டட் காலேஜா, NIRF ரேங்கிங்கா, NIRFங்கிறது இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ரேங்கிங். இதெல்லாம் ரெண்டாவது ஃபேக்டர். மூணாவது மிக முக்கியமான ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட ஃபேக்கல்ட்டிஸோட குவாலிட்டி. அதை நம்ம வந்து உள்ளே போனால் தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இன்னொரு வகையில் எப்படி ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் நான் சொல்கிறது வந்து நான் ஒரு ஐடியில் இருக்கிறனால ஐடி சம்மந்தமான நான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ அந்த காலேஜில் எத்தனை இண்டஸ்ட்ரி கூட அவங்க இன்ட்ராக்ஷன்ஸை வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரியும் காலேஜும் என்ன பண்ணுவாங்க, இணைந்து அந்த ஸ்கில் கேப்
இப்போ வந்து நம்ம கரிக்குலம் அகாடமிக் கரிக்குலம் இருக்கும், எஸ் நம்ம இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு தான் இருக்கும். இது ரெண்டையும் பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 கேட்டகரியில் இருக்குது. ஒன்று வந்து கம்ஸ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 600 காலேஜ் இருக்குது அப்படின்னா நியர்லி ஒரு 400+ காலேஜ் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான். ஓகே, இதை வந்து என்டையர் இது ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனாக இருக்கட்டும், அவங்களோட செமஸ்டர் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், வேல்யூவேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து டிகிரி கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகே. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கரிக்குலம் எவ்ரி 5 years ஒன்ஸ் தான் அந்த கரிக்குலமாக மாற்றுவாங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து இப்போ ஒரு 2024 படித்து வெளியில் வர ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கரிக்குலம் என்ன கரிக்குலம் இருக்குன்னா 2020லையோ 2019லையோ டிசைன் பண்ண கரிக்குலமாக இருக்கும். ஆனால் இந்த ஐடி மாதிரியான துறைகளில் பார்த்தீங்கன்னா மாதம் புது டெக்னாலஜிஸ் வந்து ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அப்டேஷன் இருக்கு. இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குறாங்க, கரண்ட்டாக இருக்கிற டெக்னாலஜியில் அவங்க அவேராக இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொஞ்சம் கம்மி, பட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அடுத்த லெவல் ஆஃப் காலேஜஸ் வந்து அட்டானமஸ் காலேஜஸ். தோஸ் ரெப்யூட்டட் காலேஜஸ் ஒரு 15-20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு அஃபிலியேட்டட் காலேஜஸ் வித் ரைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபேக்கல்டிஸ் அண்ட் அதர் அம்யூனிட்டிஸ் குட்டாக இருக்கிறத என்ன பண்றாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணி அட்டானமஸ் கொடுக்குறாங்க. இல்ல டீம்டு யூனிவர்சிட்டி, ஆமா தன்னாட்சி கல்லூரி, இல்ல டீம்டு டு பி யூனிவர்சிட்டின்னு கொடுக்குறாங்க. இது ரெண்டுலயுமே என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியோட சில கண்ட்ரோல் இருக்கும். அவங்க டிகிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான் வரும், பட் ஆனா அந்த கரிக்குலம் டிசைன் அந்த இதெல்லாம் வந்து அவங்க எவ்ரி இயர்லி ஒன்ஸ் பேஸ்ட் அப்பான் தட் இண்டஸ்ட்ரி நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கரிக்குலமா டிசைன் பண்ணி அவங்களுடைய பாட பகுதிகளை அவங்களும் நிர்ணயம் செய்து கொள்ளலாம். அதாவது ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எவ்ரி 5 years ஒன்ஸ் பண்றது. இதை வந்து எவ்ரி இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க என்ன வச்சிருப்பாங்க, இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் இன்டராக்ஷன் கமிட்டி வச்சிருப்பாங்க. இங்க இருக்கிற நம்ம அந்த காலேஜில் இருக்க பேராசிரியர்கள் இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணி என்ன கரண்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரிக்குலம் டிசைன் பண்ணிடுவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டிலையும் சரி அட்டானமஸ் அந்த மாதிரியான காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் விஐடி, SRM, சாஸ்திரா இதெல்லாம் சொல்றது கம்ஸ் அண்டர் திஸ் இன்ஸ்டிடியூட். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான கோர்சஸை நடத்துறது மூலியமாக இந்த அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்துகிறாங்க. இதில் நான் ஒன்று சொல்லிக்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் இருக்குது, எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து அந்த கரண்ட் டெக்னாலஜி பற்றின அவேர்னஸ் அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இருக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இல்லைங்களா? நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருடம் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்த வரைக்கும் பெருசாலாம் ஒன்றும் தெரியாது. நான் இந்த இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் லேர்னிங். அந்த பிளாட்ஃபார்ம் அந்த எக்ஸ்போசர் இருக்கிற பீப்புள் நடத்துனாங்கன்னா இன்னும் மோர் எஃபெக்டிவாக இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். அப்போ என்ன பண்ணணும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேக்கல்ட்டிஸை எக்யூப் பண்ணுற மாதிரி இண்டஸ்ட்ரி கூட இன்ட்ராக்ட் பண்ணி சில அப்ஸ்கில்லிங், சில ட்ரைனிங்ஸ், அப்ஸ்கில்லிங், ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் அவங்க இது ரன் பண்ணி அந்த ஃபேக்கல்ட்டியை வந்து அவங்க வந்து அப்ஸ்கில் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் ஈல்ட் அ வெரி கிரேட் ரிசல்ட் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இந்த சர்க்கியூட் அண்ட் நான் சர்க்கியூட் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த இன்ஜினியரிங் ஃபீல்ட் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய அரசு பள்ளி மாணவ மாணவிகளும் சரி, அரசு உதவி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இது சார்ந்த ஒரு முழுமையான ஒரு தெளிவு இல்லை. ஸோ கொஞ்சம் நீங்கள் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா அது குழந்தைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக. ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையான வெர்டிகல்ஸ்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்க. ஒன்று நான் சொன்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இதில் வந்து அதிகமான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும்னா ப்ரைவேட் செக்டாரில் இருக்கும். பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் லைக் விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், IBM, மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான கம்பெனிகளில் இதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ECE, EEE, E&I இதுலேயும் எங்கே இருக்கும்னு சொன்னீங்கன்னா நம்ம ப்ரைவேட் செக்டார்ஸில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெல் கார்பரேஷன், மோட்டரோலா, சீமன்ஸ் இந்த மாதிரியான என்டர்பிரைஸ் லெவல் பெரிய கம்பெனிஸ்லேயும் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போக நம்ம பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ், இப்போ வந்து நம்மளோட கவர்மெண்ட்டு நவரத்னா கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க, இஸ்ரோ, DRDO, பெல் இந்த மாதிரியான பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்லேயும் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் 3வது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்,
இந்த மாதிரியான இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சிவிலோ மெக்கானிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஏஇஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஆல் கார்பரேஷன்ஸில் நம்ம டுவாட் வாட்டர் போர்டில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்பேரிட்டிவ்லி இருக்குது. அப்போ இந்த 3 பார்க்கும்பொழுது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச், சர்க்கியூட் பிரான்ச் அண்டு நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸில் பட் வாய்ப்புகள் அதிகமாக ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அதில் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம காலேஜ் போக வேல்யூ ஆடட் கோர்சஸ் நம்ம என்ன அந்த பர்டிகுலர் இயருக்கு என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டான கோர்சஸ் அந்த நாலேஜை வந்து அவங்க அக்யூர் பண்ணிட்டாங்கனாலே போதும், அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இசிஇ ட்ரிபிள்இ பசங்களுக்குமே கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லேயே போயிடலாம். அந்த எலக்ட்ரானிக்ஸ் அது ஓரியன்டாக எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த கம்பெனிஸ் மோட்டரோலோ இதை மாதிரி இன்டெல் இந்த மாதிரி கார்பரேஷன்ஸில் நிறைய டிமாண்ட் இருக்குது. வாய்ப்புகள் வந்து அபரிதமாக தான் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகளை அவங்க பெறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான நாலேஜை அக்யூர் பண்ணணும். ஓகே, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. இப்போ அதாவது பொறியியல் அந்த படிப்புகள் இருக்கக்கூடிய 3 பிரிவுகள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆமாம். ரெண்டாவது வந்து சர்க்கியூட், நான் சர்க்கியூட் பிரான்ச். இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல அதிகமான வேலை வாய்ப்பு இருக்கீங்க. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த இன்ஜினியரிங்ல என்னென்ன படிப்புகள் இருக்கு சார், என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் அதில் இப்போ நிறைய இடங்கள்ல அதனுடைய டிமாண்ட் அதிகமானோன்னா என்ன பண்ணாங்க, ஸ்பெஷலைசேஷன். ஓகே. இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் நெட்வொர்க்கிங் தனியாக வச்சுருக்குறாங்க, சைபர் செக்யூரிட்டி. இப்போ எவ்ரிவேர் நம்ம வந்து எல்லாமே நம்ம இன்டர்நெட் பேஸ்டு தான். ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் நம்ம பார்க்குறது எங்கே இன்டர்நெட்டில் ரூபாய்களும் இது பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ எல்லாமே இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் நிறையா. இப்போ ராங்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்மக்கிட்ட ரூபாய் வாங்குறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் கொஞ்சம் நிறையா வந்து ரூரல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருக்கிறவங்களும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஏடிஎம்மாக இருக்கட்டும், என்ன ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஆன்லைனில். அப்போ அந்த ஆன்லைன் ஃப்ராடெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு கோர்ஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டின்னு அந்த வெர்டிகளுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் எம்எல், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். எல்லாரும் அதாவது கம்ப்யூட்டருங்கிறது மூளை இல்லை, இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு ஹியூமன் திங்கிங்கை கொண்டு வர்றது தான் ஏஐ அண்ட் எம்எல். அதுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு. இதான் உங்களுக்கு நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னாலே பசங்க தெரிஞ்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த ஹார்ட்வேர் இன்ஜினியரிங்ன்றது கூட நிறைய பசங்களுக்கு தெரிவிக்கிற வாய்ப்பு குறைவு தான். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஆசை இருக்கக்கூடியது வந்து இந்த ஏஐ தான். ஆமா. சோ இத பத்தி கண்டிப்பா கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா உதவியாக இருக்கும் சார். இப்ப ஏஐ எம்எல் கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மட்டும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க, அதுக்கப்புறம் டெஸ்டிங் சைடு, அதாவது நல்ல குட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸு, அதே மாதிரி குட் ஆப்டிடியூட் ஸ்கில்ஸு, மேத்தமேட்டிக்கல் அபிலிட்டி, நல்லா ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் இருக்கிறவங்க டெவலப்பராக போகலாம், சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து அடுத்தவங்களோட குற்றங்களை கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது சின்ன தப்பு இருக்கா என்ன இது அந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு டெஸ்டிங் நல்ல ஸ்கோப்பா இருக்கும், பக்கை கண்டுபிடிக்கிறது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிறவங்களோட வேலை என்னன்னா ஒரு கம்பெனிக்கு தேவையான அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுத்துருது. டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா, பக் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறவங்க தான் QAன்னு சொல்லுவோம், குவாலிட்டி அசோசியேட். டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு தேவையான கம்ப்யூட்டர், அதை வெளியிலிருந்து இன்டர்நெட்டில் வெளியிலிருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான நெட்வொர்க்கிங், நெட்வொர்க்கிங், இந்த இதில் வந்து நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ், நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி க்ளவுட் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டெவலப்பர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் டெவலப்பர், அதுக்கப்புறம் டெஸ்டர், அதுக்கப்புறம் க்ளவுட் இன்ஜினியர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி அதை டேட்டா சயின்டிஸ்ட்டு, ஏஐஎம்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி இப்போ நிறைய அபிரிதமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பேஸ் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான அந்த நாலேஜை அக்யூர் பண்ணிட்டோம்னா போதும், ஈஸியாக வேலை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐஎம்எல்லை தாண்டி இன்னொரு துறை வந்துருச்சு, ஜெனரேட்டிவ் ஏஐன்னு. இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த டீப் ஃபேக்கிங் அதெல்லாம் வந்து சொல்கிறோம். ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம அந்த ஏஐஎம்எல்லோட அடுத்த லெவல் ஆஃப் அட்வான்ஸ் லெவல். இது வந்து இன்னைக்கு சூழ்நிலையில கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாமே இந்த ஜெனரேட்டிவ் ஏஐங்கிற இந்த டூலை படிச்சாங்கன்னா மிக
அற்புதமான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னேன் நான், எங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்றோம். இப்போ நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ஆமா. பக்குக்கு டெஸ்டிங் நிறைய, இது எல்லாமே தனித்தனி இன்ஜினியரிங் படிப்புகளா? ஆமா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு தனித்தனி இன்ஜினியரிங் படிப்புகள் இப்ப கொண்டு வந்துட்டாங்க. ஓகே அடிப்படை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நம்ம எதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 6 months ஆஃப் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் பண்ணினாலே போதும். ஓகே ஓகே. பட் இதில் நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸாகவே இப்போ அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக ஒரு 6லேருந்து 7 கோர்ஸ் இப்போ எல்லா காலேஜஸ்லேயுமே இப்போ இருக்குது. ஓகே. இந்த வருடமும் சரி 2024 பார்த்தீங்கன்னா இதனோட டிமாண்டனால அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, நியர்லி ஒரு 25,000 புது ஓப்பனிங்ஸ் வந்து எல்லா காலேஜ்லேயும் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டுமே. ஓகே ஓகே. இப்போ அரௌண்ட் ஒரு 1,00,000 சீட் இருந்தது, இப்போ ஒரு 2,00,000 சீட்டு, அதில் 25,000 சீட்டு கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புக்காக இப்போ கூட்டியிருக்காங்க எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் என்னோட டிமாண்டுக்காக. அருமை சார், அருமை. இப்போ இன்னொன்று நான் சொல்ல விரும்புறது, இப்போ இருக்கிறது ஒரு டெம்பரரி. இப்போ நம்ம வேலை வாய்ப்பு எல்லாம் நிறைய பேர் வேலையை விட்டு விலகுறாங்க அப்படிலாம் சொல்றது இந்த ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்னால ஒரு 6 மாசத்துல கண்டிப்பா நம்ம இதெல்லாமே வந்து சரியாயிருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்லது சார். எனக்கு ஒரு 3 கேள்விகள் இருக்கு. காலனாலும் சரி கவர்மெண்ட் காசு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் படிச்சா அரசு வேலைகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, நீங்க சொன்ன இந்த இன்ஜினியரிங் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் சேலரி வைஸ், அதே சமயத்துல வாய்ப்புகள், இந்த 2 அடிப்படையில எந்தெந்த இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது? அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் படித்தா கவர்மெண்ட்டுக்கு போகலாம் கண்டிப்பாக. நம்ம சொன்ன மாதிரி நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸில் மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல், இதெல்லாம் நிறைய கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஐடியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஐடி செக்டார் அப்படிங்கிறது வந்து ப்ரைவேட் செக்டார். ஓகே ஓகே. நீங்கள் இன்றைக்கி ஒரு 100 வேலை வாய்ப்பு இருக்குது, 100 வேலை இருக்குன்னா கண்டிப்பாக 70% ஆஃப் வேலை வந்து ஐடியில் இருக்குது. ஓகே. ஆனால் என்னென்னா அது ப்ரைவேட் செக்டார். சரி. ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கிறது எப்படி, எப்பயுமே நம்ம அப்ஸ்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா. நம்ம அவங்களுக்கு ஒரு அசர்ட்டை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதுக்குண்டான மரியாதையும் அதுக்குண்டான சேலரியுமே இருக்கும். ஓகே. ரெண்டாவது, நீங்கள் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போகிற கம்பெனிஸ் வந்து 2 வகையான கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று ப்ராடக்ட் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம், ரெண்டாவது சர்வீஸ் கம்பெனிஸ்னு. இன்னைக்கு ப்ராடக்ட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிமாண்ட். இப்போ ஜோகோ, மைக்ரோசாஃப்ட், கூகுள், இதெல்லாம் கம்ஸ் அண்டர் ப்ராடக்ட் கம்பெனி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சாதாரணமாக ஒரு ஃப்ரெஷருக்கு, இன்ஜினியரிங் முடிக்கிற ஃப்ரெஷருக்கு மினிமம் சேலரி 10 லட்சம் இருக்குது. இயர்லி சேலரி கோஸ் அப் டு 40 lakhs 50 lakhs வரைக்கும் இருக்குது. நான் சொல்கிறது மதுரை மாதிரியான இதிலே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 years பேக்லாம் நம்ம அமேசான் அப்படிங்கிற இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் AWS எடுத்தாங்க. 29 லட்சம் 30 லட்சம் சம்பளம் வந்து கொடுத்தாங்க நம்ம டவுன் சவுத் Tier 3 Tier 2 இருக்க காலேஜஸில். அப்போ அந்த ப்ராடக்ட் கம்பெனியில் வேலைக்கு போகிறதுக்குன்னு உண்டான ஸ்கில்லை அவங்க வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த எதிர்பார்க்குற அந்த 10 லட்சம் மினிமம் சேலரியே 10 லட்சம். இந்த சர்வீஸ் கம்பெனியில் எப்படி இருக்கும்னா மினிமம் ஒரு 4 lakhsல இருந்து ஒரு 8 lakhs வரைக்கும் இருக்கும். இப்போ டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், இதெல்லாம் காக்னிசன்ட், இதெல்லாம் கம்ஸ் அண்டர் சர்வீஸ் கம்பெனி. இது வந்து ஐடியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போது நான் சர்க்கியூட் பிரான்ச் அப்படின்னா இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ஆட்டோமொபைல், இதுக்கெல்லாமே வந்து ஒரு மிட் லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒசூர்லாம் நான் ஒரு ஒசூரை ஃப்ரீக்வெண்ட்டாக ஒசூர் பெங்களூர் போகும்போது போவோம், எங்கே பார்த்தாலும் வேலைக்கு ஆள் வேணும்னு தான் எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஒசூரில் இருக்க ஃபேக்ட்ரிஸு, எலக்ட்ரானிக் சிப் மேனுஃபேக்சரிங், அதே மாதிரி நிறையா டிசைன், VLSI டிசைனிங்கு, எம்படட் சிஸ்டம்ஸ், இவங்கெல்லாம் வந்து EEE அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இவங்களுக்குலாம் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அளவுக்கு சம்பளம் இல்லாட்டினாலும் ஒரு டீசெண்டான ஒரு 40,000 50,000 பெர் மந்த், அரௌண்ட் ஒரு 4 to 5 lakhs இதுலேயுமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலைங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் அதிகமான வேலை வாய்ப்பு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறனால எல்லா பேரும் கம்ப்யூட்டர் நோக்கி இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இதுலேயும் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஈவனாக வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு கல்லூரி வந்து எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆமா. ஆனா உண்மையாவே இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா, எல்லாமே எக்யூப்டா இருக்குதா, இந்த விஷயங்கள்லாம் உள்ள போகக்கூடிய ஒரு மாணவ மாணவியால தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆமா. அந்த உதவி நீங்களே செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் 15 காலேஜஸ், ஒரு மாணவ மாணவி வந்து ஒரு பொறியியல் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா எந்தெந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதே சமயத்துல இந்த ஆண்டு என்ன கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஜினியரிங்க்கு, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால நான் சொன்னது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்,
அந்த கல்லூரியில் அவங்க வந்து என்பிஏ அக்ரிடேட்டடா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கா, ஓகே. அதே மாதிரி அவங்க எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் கூட வந்து அவங்க அந்த இண்டஸ்ட்ரியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சுருக்கிறாங்க, அவங்க Okay. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி அந்த நல்ல பிளேஸ்மெண்ட் அந்த காலேஜஸில் இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு எந்த ஒரு விளம்பரத்தையும் நம்பக்கூடாது, காலேஜ் விளம்பரத்தையும் நம்பக்கூடாது. அந்த காலேஜில் படித்த அந்த பாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க கூட Okay. நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா ஒரு கண்டிப்பா. காலேஜ் நம்ம போக போகிறோம்னா கண்டிப்பாக அதில் 1 or 2 பீப்புள்ஸ் தெரிஞ்சிருக்கும். அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே. அப்போ இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க போய் விசிட் பண்ணணும். நம்ம இப்போ பிஃபோர் தட்டே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 காலேஜஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க இந்த மாதிரி இந்த காலேஜஸ்க்கு தான் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க உள்ளே போய் காலேஜில் போய் எல்லா காலேஜ்லையும் அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே போய் Okay. விசிட் பண்ணி சும்மா அந்த இன்ஃப்ரா எப்படி இருக்கு, அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பா போய் பார்க்கலாம். கண்டிப்பா போய் சரி, சரி. எல்லா பேரும் அலோவ் பண்ண. சில Okay, காலேஜ் எல்லாம் okay. பாத்தீங்கன்னா இப்போ நீங்க போனீங்கன்னா வாங்க, உங்களுக்கு கூட்டிட்டு வடை போய். பாயாசத்தோட சாப்பாடே போடுறாங்க. ஓகே சரிங்களா? ஓகே. இன்னைக்கு இருக்கக்கூடிய இது அப்படிதான் இருக்கு. Okay, யாரா okay. வருவாங்கங்கிற மாதிரி சரி, சரி, காலேஜஸ்ல அவங்க தான் விளம்பரம் பயங்கரமா இருக்கும். Okay, அப்ப அதெல்லாம் okay. நேரா போய் பார்த்தாதான் வந்து என்ன கண்டிப்பா தெரியும்னா கண்டிப்பா கண்டிப்பா. நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்க சார். ஸோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த பாஸ்ட் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணாலே நமக்கு ஒரு எனஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அருமை சார், அருமை இதை சார். ஸ்டடி பண்ணிட்டு யாரு சொன்னாலும் கேட்கக்கூடாது. Okay. நம்ம சொந்தக்காரங்க சொன்னா அங்கே போங்க ஊருக்கு பக்கத்தில் அப்படிலாம் வேணாம். இன்னைக்கு வாய்ப்பு எந்த இன்ஸ்டிடியூஷன்ல நல்லா இருக்கோ, எந்த கோர்ஸ் நல்லா இருக்கோ அதை படிச்சுட்டு அதற்கு மேலே இன்னைக்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ஸ்கில் பண்ணாலே வேலை வாய்ப்புங்கிறது சாதாரணமாக கிடைச்சிடும். ஓகே. பொறியியல் படிப்புகளுக்கான அந்த கட் ஆஃப் என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இதுக்கான போட்டித் தேர்வுகள்லாம் இருக்குதா? மாணவர்கள் வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி தயாரிப்புகள் மேற்கொண்டு அந்த போட்டித் தேர்வுகளில் வந்து ஜெயிச்சு நல்ல கட் ஆஃப் வாங்கி கல்லூரிகளுக்கு நுழைய முடியும்? தரமான அப்போ கல்லூரிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வர இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வந்து போட்டித் தேர்வுகள்லாம் வந்து கிடையாது. ஓகே. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம 12th மார்க் வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். சரிங்க சார். ஹையர் எஜுகேஷன் இப்போ ஐஐடி ஓகே. இந்த மாதிரியான இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஏஎஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு, அதே மாதிரி நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபார்மர்லி ஆர்இஸ் ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி காலேஜஸ்க்கு தான் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் எழுதணும். ஓகே ஓகே. நம்ம இந்த ஜேஇ ஸோ ஜாயின் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி நம்ம உள்ளே போகணும். ஓகே சார். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஐஐடி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் போகும்போது இன்னும் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மித்ததெல்லாம் அதிகமான இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வர்றதுக்கு என்ட்ரன்ஸ்லாம் நம்ம தனியாக படிக்கணும்னு தேவையில்லை. சில காலேஜஸ் நான் சொன்ன டீம்டு யூனிவர்சிட்டிஸ் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஷிவ்நாடார் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி நம்ம இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, சில காலேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஓன் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையை பொறுத்துக்கிட்டு தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருந்தாலும் அவங்க ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்ஸை வேணும். இப்போ பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் சென்ஸ் வந்து இப்போ ஒரு காலேஜோட கேம்பஸுக்கு ஒரு கம்பெனி வரணும் அப்படின்னா நல்ல ஸ்டூடெண்ட் இருந்தால் தான் கேம்பஸ்க்கு கம்பெனிஸ் வருவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ நம்ம வந்து நம்ம இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே வர இந்த எஜுகேஷன் இருக்குது. நம்ம அது போக சிபிஎஸ்சி இருக்குது, ஐசிஎஸ்சி பேட்டர்ன் ஐஎஸ்சி இருக்குது. இப்போது நம்ம கம்பேரிட்டிவாக நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே வர இந்த மெட்ரிக் இந்த மாதிரி இதை காட்டியும் இந்த சிபிஎஸ்சியோ ஐஎஸ்சிலையோ இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே. இப்போ அவங்களோட மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட் ஆஃப் கம்பேரிட்டிவ்லி வந்து இப்போ 200க்கு இவங்க 197 எடுத்தாங்க, அவங்க 196 95 தான் எடுக்க முடியும். சரி. ஏன்னா அந்த மாதிரியான அவங்களோட கொஸ்டின் பேட்டர்னாக இருக்கட்டும், ஒரு டஃப்பாக வந்து அவங்களோட செல்ஃப் லேர்னிங் எபிலிட்டியை செக் பண்ணுற மாதிரி நிறையா நம்ம கரெக்டாக அவங்களோட லாஜிக்கல் இதை ரீசனிங் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கனால கம்பேரிட்டிவாக ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரியான பசங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக நிறையா காலேஜஸ் இப்போ எனக்கு தெரிஞ்ச மதுரையில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னா என்ன பண்ணுறாங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோட்டா வச்சுருக்காங்க. ஓகே. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் மூலிமா நம்ம போகணும். சரிங்க சார். இப்போ நீங்கள் ஒரு தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லாம் ஒரு கவுன்சிலிங் மூலிமா போகணுன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு 198 கட் ஆஃப் இருக்கணும். இப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நான் சொல்கிறேன். ஓகே சார். ஓகே. இப்போ தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, பிஹெச்ஜி இந்த மாதிரியான டாப் டயர் 1 காலேஜஸில் இந்த டாப் 5 காலேஜஸ்க்குலாம் நீங்கள் 198 199 கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும், அதே மாதிரி இசிக்கு அதை விட ஒரு மார்க் கம்மியாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு ஒரு 197 198. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏஏஎம்எல் இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு 196 to 197 கட் ஆஃப். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரிபிள்இ இதெல்லாம் போகணுன்னா ஒரு 190 கட் ஆஃப் இருந்தால் போகிறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு ஒரு 185+ கட் ஆஃப் இருந்தாலே நம்ம போன வருஷம் கிடைச்சிருக்கு. சரிங்க சார். இந்த தரம் பார்த்தீங்கன்னா 2024 நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் நிறையா டிமாண்ட் இருக்கனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 20,000+ அடிஷ்னல் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 120 சீட்ஸ் இருந்த இடத்துல
ஒரு 180 சீட்டு இல்லை 240 சீட்டு வர்ற பட்சத்தில் ஆல் டுகெதர் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 4% வரைக்கும் கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் வந்து இப்போ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் 199 கிடைச்சதுன்னா இந்த தடவை 198க்கு கிடைக்கும். தேராஜ் இன்ஜினியரிங் காலேஜில் 198 கிடைச்சிச்சுன்னா ஒரு 196 196. ஏன்னா இன்ஜினியரிங் சீட் அதிகமாக எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறனால அந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம நம்பப்படுகிறோம். ஓகே சார், அருமை, ரொம்ப அழகு. நான் சொல்றது மாதிரி ஏஐ மேல மாணவர்களுக்கு அதிகமான ஒரு பாசம் பற்று வந்துருச்சு. இந்த கண்டிப்பா ஏஐ படிச்சோம் அப்படின்னா எதிர்காலத்துல கண்டிப்பா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை நிறைய பேருடைய மனதுல விதைக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பிக்கை உண்மையானதா அப்படின்னு நீங்க ஒன்று சொல்லணும். ரெண்டாவது விஷயம், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துல என்னென்ன இன்ஜினியரிங் படிப்புகள் வந்து இன்னும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மாணவ மாணவிகள் நம்பி இந்த இன்ஜினியரிங் படிப்பு எடுத்து படிக்கலாம் அப்படின்ற தெளிவா சொல்லுங்க. இப்ப ஏஐஎம்எல் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி கம்ப்யூட்டருக்கு நம்ம ஹியூமன் திங்கிங் மாதிரி ஒரு செயற்கை அறிவை வந்து அதில் இன்கார்பரேட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான். ஓகே சார். எல்லா இடத்துலையுமே ஏஐஎம்எல்லோட ஸ்கோப் நிறையா தான் இருக்கு. ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் இப்போ ஒன்றும் இல்லை, தங்கம் வந்து இப்போ இன்னைக்கு ஒன்றும் இல்லை, மழை இன்னைக்கு வருமா வராதா அப்படிங்கிறதவே ஏஐஎம்எல் வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஒரு பாஸ்ட் 20 years ஆஃப் டேட்டா வச்சுருப்பாங்க. இப்போ அந்த 20 years ஆஃப் டேட்டா இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த மதுரையில் இன்னைக்கு டெம்பரேச்சர் என்ன, க்ளவுட் டென்சிட்டி என்ன, அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்ன, மேகங்களோட அடர்த்தி என்ன, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாஸ்ட் டேட்டாவை இதே மாதிரி ஒரு 20 வருட தரவுகள் வச்சுருப்பாங்க. ஓகே. அதை ஏஐஎம்எல் அந்த மாடல் என்ன பண்ணும், அதை உள்வாங்கி அதை வச்சு என்ன பண்ணும், நம்ம இன்னைக்கு மழை வருமா வராதா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதே மாதிரி கோல்டு இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு கோல்டோட ரேட் எப்படி இருக்கும், கூடுமா குறையுமா அப்படிங்கிறத ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. சரிங்களா, இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏஐஎம்எலுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சரிங்க. இப்போ அதையும் தாண்டி நான் அடுத்தது ஜெனரேட்டிவ் ஏன்னு வந்துருச்சு, அடுத்த லெவல் வந்துருச்சு, ஜென்ஏன்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரியான படிப்புகளுக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்கு. ஆனால் அதுக்குண்டான நாலேஜ் நிறையா. இப்போ ஏஐஎம்எலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நிறையா மேத்தமேட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ், அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இந்த மாதிரி அதுக்கு நிறைய. அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான், இந்த மாதிரியான கரண்ட் ட்ரெண்ட்ஸு கரண்ட் டெக்னாலஜிஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லாஜிக்கல் திங்கிங், ஒரு நியூமெரிக்கல் எபிலிட்டி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து சைன் பண்ண முடியும். இதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சரி. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஏஐஎம்எல் நான் சொல்லக்கூடிய ஜெனரேட்டிவ் ஏஐ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங், அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, அதே மாதிரி பிளாக் செயினிங் எல்லாமே வந்து டிஜிட்டல். இப்போ எவ்ரிவேர் இஸ் டிஜிட்டல். அப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணுற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஜென்ரேட் பண்ண இந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பரிமாற்றம் பண்ணும்போது நம்ம எக்ஸ்டர்னல் இந்த ஹேக்கர்ஸ்ட இருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உண்டான செக்யூரிட்டி சைடாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கோர்சஸ்க்குலாம் நிறைய டிமாண்ட் இருக்குது. அதை ரைட் இன்ஸ்டிடியூட்டில் படித்தாங்க, வித் ரைட் நாலேஜோட படித்தாங்கன்னா வேலை வாய்ப்புல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார். பட் இதுக்கு உண்டான நாலேஜை அக்யூர் பண்ணிக்கிறோம். ஓகே சார். இப்போ கல்வி அப்படின்றது எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே முழுமையாக போய் சேரணும், அதான் வந்து அடிப்படையான ஒரு விஷயம். அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் அந்த வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய நிறைய குழந்தைகளும் கூட எதிர்காலத்தில் இன்ஜினியர் ஆகுன்ற ஒரு கனவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள் அவங்களை எப்படி மேம்படுத்திக்கணும், இந்த இன்ஜினியர் ஆகிறதுக்கு, இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ள நுழையிறதுக்கு அவங்க எப்படி தாங்களே மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன ஒரு வழிகாட்டுதல் கொடுக்க முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ கூட வரும்போது கூட பார்த்தேன், இங்கே நாகர்கோவிலில் இருக்கிற அவங்க அம்மா அப்பா வெறும் பீடி சுத்துற வேலை பார்க்குற ஒரு பொண்ணு ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு. காரணம் என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய பெனிஃபிஷரி ஸ்கீம்ஸ் சார் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 7.5% ஆஃப் அந்த கோட்டா, அலாங் வித் தட் இந்த மாதிரி நல்ல படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில ஸ்டைஃபன்ஸ் மாதிரியான இதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஆர்வம் தான் இதில் முக்கியம், ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். நம்ம வந்து நம்ம கிட்ட காசு இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இது இப்போ இன்னைக்கு எவ்ரிவேர் இன்டர்நெட்டில் இல்லாததே கிடையாது, நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. இதில் வந்து நம்ம முந்தி மாதிரி நம்ம போய் ஒரு படிப்பு படிக்கணும், ஒரு ரிலேட்டடாக போகணுன்னா சென்னை போகணும், பெங்களூர் போகணும், ஹைதராபாத் போய் தான் ஐடியில் தான் படிக்கணும்னு இல்லை. அதே மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் நம்ம போகணும், யூபிஎஸ்சி சர்வீசஸ்னால் முந்தி டெல்லிக்கு போனால் தான் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் பாஸ் பண்ணியிருக்கவங்களாம் மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்கிற பீப்புள்ஸ் தான் தெரியும். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி திங் ஆட்டிடியூட். நம்மளுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து கரெக்டான ஃபோக்கஸும் நம்ம அடுத்த லெவலில் முன்னேறணுங்கிற எண்ணங்கள் இருந்தாலே போதும், வாய்ப்புகள் அபரிதமாக இருக்குது. இதே மாதிரி கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட்ஸு நிறையா செக்டார்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா
நிறைய அந்த மாதிரியான அவேர்னஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதை அட்டன் பண்ணி நம்ம இன்டர்நெட்டில் நம்ம ரைட்டு என்ன படிக்கணுங்கிறத தெரிஞ்சு படித்தாலே போதும், நமக்கு தேவையான அந்த வாய்ப்புகள் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும். ஓகே சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. 12ஆம் படித்து முடிச்ச மாணவ மாணவிகள் எப்படிப்பட்ட படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம், குறிப்பாக இன்ஜினியரிங் ஃபீல்டில் என்னென்ன வகையான படிப்புகள்லாம் இருக்குது, பிரிவுகள்லாம் இருக்குது, அதை படிக்கிறதுக்கு தங்களை எப்படி மேம்படுத்திக்கணும், இது போன்ற பல்வேறு விதமான சிறப்பான செய்திகளை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு காணொளி 12ஆம் வகுப்பு படித்து முடிச்சு இந்த முடிவுகளுக்காக காத்துக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் கண்டிப்பாக பயன் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிஸியான ஷெடியூல் இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒரு 7000 பேருக்கு மேலே நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ பிஸி ஷெடியூலில் எங்களுடைய சேனலுக்காக நீங்கள் வருகை தந்து இவ்வளவு நேரம் இந்த மாணவ மாணவியுடைய நலன் கருதி நிறைய கருத்தில் வழங்கியிருக்கிறீங்க. உங்களுக்கு எங்கள் சேனல் சார்பாகவும் நேர்கள் அனைவருடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம எல்லா இந்த தரம் 12th எக்ஸாம் எழுதி நம்ம ரிசல்ட்டை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வெற்றி பெற ஒரு வாழ்க்கையில் அடுத்த பொசிஷன் நல்ல ஒரு காலேஜில் இடம் கிடைக்கிறதுக்கு நம்ம வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி.